இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மரியாதையா ஒதுங்கி போயிடுங்க. என்ன மிரட்டி பாக்குறியா? நீ மிரட்டினா நாங்க பயந்துருவோமா? எங்க வண்டியை விட்டு தூக்கு பார்க்கலாம். ஏய், பொம்பளை புள்ளையாச்சேன்னு பாக்குறேன். இந்த திமிராலாம் பேசாத, புரியுதா? வண்டி எடுத்து வேகமா விட்டுன்னு வச்சுக்க, நசுங்கிடுவீங்க. உயிரோட இருக்கணும்னா மரியாதையா 3 பேரும் வெளியே விடுங்க. பார், உங்க 3 பேருக்கும் உயிர் பிச்சை தர்றோம். ஓடி போயிருங்க. ஏய், நீ யாரு எங்களுக்கு உயிர் பிச்சை தர்றதுக்கு? பொண்ணுங்கன்னா உனக்கு இலக்காரமா போச்சா? சவால் விட்டு தோத்துட்டு இப்படி திருட்டுத்தனமா ஓடுறீங்களே, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நீங்க எல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை போட்டுட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட புடவை வாங்கி கட்டிக்கலாம்ல. ஏய், என்ன ஓவரா பேசிட்டு இருக்க? நான் வந்து உன் வீட்டுக்கு முறவாசல் செய்யணுமா? அதெல்லாம் கனவுல கூட நடக்காது. வெளியே விடு. விடலன்னா என்ன பண்ணுவ? இப்போ அடிக்கிற அடியில எப்படி வெளியே விடுறீங்கன்னு பாரு. ஏய், இப்ப வெளியே விடுறீங்களா இல்ல அடி வாங்கி சாக போறீங்களா? தைரியம் இருந்தா அடிச்சு பாரு. மவனே, இவளுங்க அடங்க மாட்டாளுங்க. உன் கைவரிசை காட்டு மவனே. அப்பத்தான் 3 பேரும் தெரிச்சு ஓடுவாளுங்க. இவளுங்கள அடிங்க. என்ன அடிக்கிறது கை வாங்குனீங்க, இப்ப கட்டையை கீழே போட்டீங்களே. எங்க எடுத்து அடிங்க, நான் பாக்குறேன். நீங்க தானே சவால் விட்டீங்க, அப்புறம் எதுக்கு கோவப்படுறீங்க? அன்னைக்கு ஏதோ ஒரு வேகத்துல சவால் விட்டோம், அதுக்காக நிஜமா வந்து முறவாசல் செய்வாங்களா? அப்படி செஞ்சா எங்களுக்கு என்ன மரியாதை இருக்கும் ஊர்ல? இதெல்லாம் நீங்க சவால் விடுறதுக்கு முன்னாடி யோசிச்சு பேசியிருக்கணும். இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இதே நீங்க ஜெயிச்சிருந்தா எங்களை போனா போட்டுன்னு விட்டுருப்பீங்களா? உங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயமா? மரியாதையை வீட்டுக்கு வந்து எல்லா வேலையும் செய்யுங்க, இல்லைன்னு வச்சுக்கோங்க. அடி வெளுத்துருங்க. கேட்டுச்சுல, வெளுத்து விட்டுருவேன். இப்ப என்ன, வீட்டு வேலை செய்யணும். நானே வரேன்.